வணக்கம். எதிர்க்கட்சி தலைவராகிய உதயநிதி ஸ்டாலின் சார், அண்ணன், சனாதான தர்மத்தை ஒழிப்பேன், தமிழ் மக்களை பிளவுபடுத்துகிற சனாதான தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு அசெம்பிளியில் ஆக்ரோஷமாக பேசினதை நான் பார்த்தேன். கரெக்டாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான் பேசி இந்தியா ஃபுல்லாக செருப்படி வாங்குனீங்க, விளக்கமாரடி வாங்குனீங்க. இந்தியா ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோவை போட்டு செருப்பு, ஷூ, விளக்கமாரால் அடித்தானுங்க, கொளுத்துனானுங்க ஒரு ஊர்லலாம். இது தேவையா? நான் என்ன சொல்கிறேன், இந்த சனாதான தர்மம் அப்படின்றது உங்கள் அப்பா ஆட்சியில் இருக்கிறப்போ பாஸ் பண்ண ஒரு ஜீவோ ஸ்கீம்னு நினச்சிட்டிங்களோ, இல்லை உங்கள் தாத்தா ஆட்சியில் இருக்கிறப்போ பாஸ் பண்ண ஸ்கீமு ஜீவோ அப்படின்னு நினச்சிட்டிங்களோ? நினச்சோன்னா நான் அழிச்சிருவேன், நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. இது ஈவி ராமசாமி இருக்காப்புல உங்கள் பெரியார், அவரோட பாட்டனோட முப்பாட்டத்துக்கு முன்னாடி உருவான ஒரு விஷயம், இப்பயும் பல கோடி மக்களால் நம்பப்படுற விஷயம், பின்பற்றிட்டு இருக்கிற விஷயம். இந்த சனாதான தர்மத்துக்காக வெளிநாட்டில இருந்து மக்கள் வந்து இங்கே தங்கி அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க ஊரில் போய் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு விஷயத்த அழிப்பேன், நிறுத்திடுவேன், பண்ணிடுவேன் அப்படின்றது நியாயமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் முடிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ இதே ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்போ வேணாலும் அழிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த சனாதான தர்மம் அப்படின்றது ஈவி ராமசாமி இல்லை, கருணாநிதி இல்லை, எம்கே ஸ்டாலின் இல்லை, உதயநிதி இல்லை, ஏன் நாளைக்கு இன்பநிதி எவன் நினைச்சாலும், எந்த கொம்பை நினைச்சாலும் இந்த இந்தியாவிலேருந்து இந்த விஷயத்தை அழிக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உதயநிதி என்ன, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம், இதை நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இந்த உலகத்தில் சாமி இருக்கு, சாமி இல்லை அப்படின்றது நான் முடிவு பண்ணணும். அது என்னோட உணர்வு. இங்கே சாமி இருக்குன்னாலும் அது என்னோட உணர்வாக தான் இருக்கும். இங்கே சாமி இல்லை அப்படின்றது என்னோட உணர்வாக தான் இருக்கும். உங்களுக்கு சாமி இல்லை அப்படின்றதுக்காக அடுத்தவன் மண்டையில் போய் அங்கே சாமியே கிடையாது, அது ஒரு கல்லுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதெல்லாம் ஒரு மனுஷன் உள்ள உணர்ற விஷயம், புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு கூட்டமாக சேர்ந்து மக்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு விஷத்தை திணிச்சு அரசியல் செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், இங்கே சாமி இருக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்காக நான் வரல. இப்படி ஒரு செயலை செய்கிறதே பெரிய அயோக்கியத்தனம். அப்பாவும் பையனும் மட்டும் பொது வழியிலையும் மேடையிலையும் சாமி இல்லை, நாங்கள் பெரியார் ஃபேமிலி அப்படி இப்படின்னு பேசுவீங்களாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் மட்டும் கோயில், கும்பாபிஷேகம், நன்கொடை, பூஜை அப்படின்லாம் பண்ணுவாங்களாம். என்ன நியாயம்? என்னண்ணா, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க, இனிமேயாச்சும் நியூ ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் ஆகுங்க. அந்த காலத்தில் தான் அப்பாவும் தாத்தாவும் பொது அறிவு இல்லாத மக்களை பிளவுபடுத்தி இந்த மாதிரி அரசியல் பண்ணாங்க. நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் தானே இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேருந்து வாட்ஸ்அப் ஸ்டோரி வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க, முருகர் ஃபோட்டோ, சாய்பாபா ஃபோட்டோ, ஐயப்பன் ஃபோட்டோலாம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டோரியாக. இந்த காலத்துலேயும் போய் சாமி இல்லை, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படி இப்படின்னா நீங்கள் 2031 இல்லை 7041 ஆனாலும் திராவிட மாடல்னு ஒன்று இருக்காது, அழிஞ்சு போயிடும். சிஎம்மாவே ஆக முடியாது. ஸோ மாற்றிக்கோங்க. இப்போது ஒரு உயிர் இந்து வீட்டில் பிறந்தா அது இந்து, கிறிஸ்டின் வீட்டில் பிறந்தா கிறிஸ்டின், முஸ்லீம் வீட்டில் பிறந்தா அது முஸ்லீம். இப்போ இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ன்றது ஒரு நம்பிக்கை, மதம்ன்றது ஒரு நம்பிக்கை. ஆனால் ஜாதின்றது மூட நம்பிக்கை. இப்போ இதே ஆக்ரோஷப்பட்டு நீங்கள் தமிழ்நாட்டை பிளவுபடுத்துகிற ஜாதியை நான் ஒழிப்பேன், கற்பழிப்பு இல்லாத தமிழ்நாட்டை நான் உருவாக்குவேன்னு ஆக்ரோஷமாக தமிழ் மக்களுக்காக, சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துருந்தா இன்னைக்கு உங்கள் அப்பாவும் சிஎம்மாக இருப்பார், நாளைக்கு நீங்களும் சிஎம்மாக இருப்பீங்க, நாளைக்கு உங்கள் பையன் இன்பநிதியும் சிஎம்மாக இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு வம்சத்தோட நம்பிக்கையவே உடைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் அரசியலுக்காக. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மாற்றிக்கோங்க, தப்பு இல்லை, மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்க.